மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மொரட்டுமுள்ள பகுதியில் 2 மாடி வீடொன்றில் தீ விபத்து, வெளியான தகவல். தாகாத உறவில் இருந்த மனைவியால் ராணுவ வீரர், தந்தைக்கு நடந்த கொடூரம், விசாரணையில் பெண் சொன்ன அதிரடி தகவல். மகிந்தவை கைது செய்தால் அனுர தரப்புக்கு காத்திருக்கும் ஆபத்து, மறைக்கப்படும் மோசடிகள். மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் அரச பேருந்தும் மோதி விபத்து. பாடசாலையொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொண்ட மாணவர்கள், 5 பேர் வைத்தியசாலையில். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி பெண்ணை கடத்த முயற்சி, 2 கைது. கடும் மழையால் வெள்ளத்தில் அள்ளுண்டு வலுப்போன மாண்டூர் வெல்லாவெளி பிரதான வீதி. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மழை நிலை தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு மொரட்டுமுள்ள காவல்துறை எல்லைக்குட்பட்டு ஜனதாஜய மாவட்டத்தில் அமைந்துள்ள 2 மாடி வீடொன்றில் இன்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் மேல் மாடியில் அமைந்திருந்த வாகன உதிரி பாகங்கள் மற்றும் டயர்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த இடமே இவ்வாறு தீப்பற்றியுள்ளது. இந்த தீ விபத்தினால் அங்கிருந்த வாகன உதிரி பாகங்கள் மற்றும் டயர்கள் முற்றாக இருந்து தீக்கிரையாகியுள்ளதுடன் வீட்டிற்கு சிறு அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மொரட்டுவ மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவின் தீயணைப்பு வாகனம் மற்றும் நீர்த்தாங்கி ஊர்தி என்பன தீயணைப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டன. தீயணைப்பு பிரிவு அதிகாரிகளின் கடும் முயற்சியால் தீ மேலும் பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் எவருக்கும் உயிர் சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை எனவும் தீப்பரவலுக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தீயணைப்பு பிரிவினரும் காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் தந்தை மகன் என 2 அறிவாளால் வெட்டிக் கொன்ற 2 உடல்களை தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிருஷ்ணகிரியில் இருந்து ராயக்கோட்டை செல்லும் சாலையில் கொடுக்கூர் பகுதியில் சாலை ஓரத்தில் 2 உடல்கள் எரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டன. எங்கேயோ கொலை செய்து அவர்களின் உடல்களை எடுத்து வந்து சாலையோரத்தில் போட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்திருப்பது போல போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை செய்து எரிக்கப்பட்டு கிடந்த 2 தந்தை மகன் என்பதும் இதில் ஒருவர் ராணுவ வீரர் என்ற அதிர்ச்சி தகவலும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி அடுத்து பாலகுரி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். ராணுவத்தில் பணிபுரிந்தவரின் மனைவிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வேறொருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரருக்கும் மனைவியின் நடத்தை தெரியவந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று அறிவாளுடன் மகேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று தகாத உறவில் இருந்த நபர் கணவரையும் தடுக்க வந்த மாமனாரையும் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் 2 உடல்களையும் பெட்டிஸில் கட்டி எடுத்துச் சென்று அருகிலுள்ள கொடுக்கூர் பகுதியிலும் வெப்பலாம்பட்டி பகுதியிலும் போட்டு தீ வைத்து எரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலிகள் அமைப்பு அளித்த மகிந்த ராஜபக்சவை கைது செய்தால் அரசாங்கம் அக்கணமே கவலும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மாதத்தில் மகிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை அரசாங்கம் 18% மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக பொதுமக்கள் மீது சுமத்தியுள்ளது. தரமற்ற நிலக்கரியால் ஏற்பட்ட நட்டத்தை மீள அறவிடுவதற்கு இதுவரையில் முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. போலியான வாக்குறுதிகளை மாத்திரமே அரசாங்கம் வழங்குகிறது. $2.5 மில்லியன் மோசடிக்கு நடந்தது என்ன என்பது தெரியவில்லை. இந்த மோசடி விடயத்தில் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பாதுகாக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த கால அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகளுக்கு மாத்திரம் அரசாங்கம் முன்னுரிமை வழங்குகிறது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சொத்து விவகாரம் பற்றி மாத்திரம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது.
புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். புலிகள் அமைப்பை அளித்த மஹிந்த ராஜபக்சவை கைது செய்தால் அரசாங்கம் அக்கணமே கவிழும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது. புலிகள் அமைப்பின் தேவைக்காகவே முப்படைகளின் முன்னாள் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தேசியத்துக்கு எதிராக செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கும் எதிரானதாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் தெக்வெல்ல பொல்ககமுள்ள பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் ஒன்றுக்கொன்று நேருக்கு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று புதன்கிழமை காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து அம்பலாந்தோட்டை திசையிலிருந்து பயணித்துள்ளது. அதே நேரம் கதிர்காமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸுடன் இந்த குறித்த வாகன விபத்து நேர்ந்துள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அனுராதபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் அனுராதபுரம் மாவட்டத்தின் ஏப்பாவெல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்படி காயமடைந்த மாணவர்கள் ஏப்பாவெல தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு காயமடைந்தவர்கள் குறித்த பாடசாலையின் 12ஆம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த அதே பாடசாலையில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரே கூறிய ஆயுதத்தை கொண்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஏப்பாவெல காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்திற்கு முன்னர் தாக்குதல் நடாத்தியதாக கூறப்படும் மாணவருக்கும் காயமடைந்த மாணவர்களில் ஒருவருக்கும் இடையே சில நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த மோதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் இன்று கூர்மையான ஆயுதத்துடன் பாடசாலைக்குள் நுழைந்து தாக்குதல் நடாத்தப்பட்டதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தாக்குதலை தடுக்க முயன்ற மற்றொரு மாணவர் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டதுடன் மேலும் 4 மாணவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் குறித்த மாணவரை சம்பவத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதத்துடன் எப்பாவெல காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக எப்பாவெல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை கடத்த முயன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தினை கல்கிசி குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அத்துகிரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மத்தேகொட கிரிகம்புணு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் இந்த விளையாட்டு துப்பாக்கியுடன் அத்துமீறி நுழைந்த சந்தேக நபர்கள் 2 அங்கிருந்த இளம் பெண்ணை கடத்த முயன்றனர். இதன்போது வீட்டிலிருந்த மற்றொருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக மத்தேகொட காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்பு கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கல்கிசை பகுதியில் வைத்து விளையாட்டு கைத்துப்பாக்கி காருடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே நிலவும் தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு துப்பாக்கி மற்றும் காரினை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதியூடாக பாயும் கடும் மழை வெள்ளம் காரணமாக அவ்வீதியினூடாக போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு உத்தியோகத்தர்கள், நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மண்டூர் கூமவடி பாலம் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் வாகன போக்குவரத்திற்காக பாலத்திற்கு அருகாமையில் தற்காலிக வீதியொன்று அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வீதியை மூடி பாய்ந்ததுடன் தற்காலிகமாக போடப்பட்டிருந்த வீதியையும் முற்றாக உடைத்து சென்றுள்ளது. வீதி உடைந்ததன் காரணமாகவே மண்டூர் வெள்ளாவளி மற்றும் அதனை சூழவுள்ள கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. வெள்ளாவளி மற்றும் போரதீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லும் அரசு உத்தியோகத்தர்கள் கடமைக்கு செல்ல முடியாமல் வீதியோரத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அவசர மருத்துவ தேவைகளுக்காகவும் நகர பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் முடங்கியுள்ளனர். விவசாய நிலங்களுக்கான போக்குவரத்து பாதிப்பால் விவசாயிகளும் பெரும் கவலையடைந்துள்ளனர்.
மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே பல பணிகளை அதிகாரிகள் விரைந்து செய்திருக்க வேண்டும் அல்லது வெள்ளத்தை தாங்கக்கூடிய வகையில் வலுவான தற்காலிக வீதியை அமைத்திருக்க வேண்டும் என்று பிரதேச மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். அதிகாரிகளின் திட்டமிடல் குறைபாடே இந்த அவல நிலைமைக்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது வெள்ளாவெளி போக்குவரத்து போலீசார் குறித்த பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் வீதியை விட்டு பாய்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு போக்குவரத்தினை அவர்கள் முற்றாக தடை செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையினை எடுத்து உடைந்த வீதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் அல்லது பொதுமக்களின் அவசர தேவைகளுக்காக பாதுகாப்பான மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அதற்கேற்ப எரிபொருள் விலையை உயர்த்துவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வால் இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் விலை 720 ரூபாயாக உயர்ந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100 செலவழித்து அதை மக்களுக்கு ரூபாய் 392 வழங்குவதால் நட்டம் ஏற்படுகிறது எனவும் இது நீண்டகால நோக்கில் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தனது உரையில் பிப்ரவரியில் எண்ணெய் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிட்டோம், மார்ச்சில் $216 மில்லியன் செலவிட்டோம், ஏப்ரலில் $368 மில்லியன் செலவிட்டோம், மே மாதத்தில் $522 மில்லியன் செலவிடுவோம் என கணக்கிட்டுள்ளோம். பிப்ரவரியுடன் ஒப்பிடும்போது 6 மடங்குக்கும் அதிகமான எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சில சவால்களுக்கு மத்தியில் நாம் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டியுள்ளது. எண்ணெய் விலையை பார்த்தால் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் ரூபாய் 720 இருக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்திருந்தது. ஆனால் 1 லிட்டர் டீசல் ரூபாய் 392க்கு வழங்கப்படுகின்றது. இதில் அரசாங்கத்திடமிருந்து ரூபாய் 100 செலவை நாம் ஏற்கிறோம். எண்ணெய் நிறுவனத்திற்கு ரூபாய் 490 மட்டுமே கிடைக்கிறது. அதிலும் அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும். எண்ணெய் நிறுவனத்தில் அரசாங்கத்திற்கு பெரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் கடந்த கால அரசாங்கங்கள் அதை சரியாக நிர்வகிக்கவில்லை. ரூபாய் 84 பில்லியன் நட்டம் அந்த நிறுவனம் கருவூலத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் அப்படியேதான் காணப்படுகின்றது. எண்ணெய் விலை உயர்வு என்ற தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு நாங்கள் சில சலுகைகளை வழங்குவோம். மின்சார கட்டணம் 18% அதிகரித்திருந்தாலும் இந்த உயர்வு 95% பேரை பாதிக்கவில்லை. மின்சார கட்டணம் சுமார் 5% அதிகரித்துள்ளது. ஆனால் கருவூலத்தில் இருந்த பணத்தை வழங்கி எண்ணெய் நிறுவனத்தையும் மின்சார சபையும் நம்மால் தொடர்ந்து நடத்த முடியாது. நாம் அவற்றை திறமையானவையாக மாற்ற வேண்டும். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மற்ற விடயங்களையும் நாம் நிர்வகிக்க வேண்டும். எரிபொருள் நுகர்வை குறைப்பதே ஒரு நோக்கமாக உள்ளது. ஏனெனில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது பழைய நுகர்வு இருந்தால் புழக்கத்தில் வரும் டாலர்களின் அளவும் அதிகரிக்கும். எனவே நுகர்வை ஓரளவிற்காவது குறைக்க வேண்டியதன் அடிப்படையில் நாங்கள் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். எரிபொருள் தொடர்பான தீர்வுகளை கூடிய விரைவில் வழங்க நாங்கள் முயற்சித்து வருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்முக்கம் அடுத்த 48 மணித்தியாலங்களில் இலங்கையை விட்டு விலக்கிச் செல்லக்கூடும் எனவும் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் கடும் காற்றும் மழையும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புத்தளம் முதல் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிலாபம் முதல் பொத்திவில் வரையிலான கடற்பரப்புகளில் அலைகள் 2 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை எழும் அபாயமும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடையுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்பதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடல் பயணிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் பாதுகாப்பு அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.